The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 2024 எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பகுதியில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் விஜயகாந்த் அவரோட மகன் விஜய பிரபாரனுக்கு அந்த விருதுநகர் தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அவருக்கான களம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பாக அந்த விருதுநகர் மக்களவை தொகுதி குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். சிவகாசி மக்களவை தொகுதி 2009 விருதுநகர் மக்களவை தொகுதியா வந்து மாறுது. இதுவரைக்கும் 3 நாடாளுமன்ற தேர்தல்கள் வந்து நடந்திருக்கு. அந்த வகையில் 2 முறை காங்கிரஸ் கட்சியும் ஒரு முறை அதிமுகவும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. விருதுநகர் தொகுதிக்கு முன்பாக சிவகாசி தொகுதியாக இருக்கும்போது அங்கே எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிமுக 4 முறை சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்ததா மதிமுக 3 முறை அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்ததா காங்கிரஸ் 2 முறையும் சிபிஐ சுதந்திரா கட்சி தலா 1 முறையும் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தற்போது விருதுநகர் தொகுதியாக அந்த தொகுதி வந்து மாறி இருக்கு. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் மற்றும் திருப்பரங்குன்றம் அந்த 2 தொகுதிகள் வருது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளும் வருது. இதுல மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம், திருப்பரங்குன்றம் அந்த 2 தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற 4 தொகுதிகளில் விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்டு வர அந்த 4 தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி கட்சியினர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம்னா பெரும்பான்மையா திமுக கூட்டணி கட்சியினர் இந்த தொகுதியில் வந்து கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததா இறுதியாக நடந்த தேர்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2019 இந்த தொகுதியில் நடந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாகூர் வந்து போட்டியிட்டாரு. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு வந்து விருதுநகர் ஒதுக்கப்பட்டது. தேமுதிக சார்பில் அழகர்சாமி வந்து போட்டியிட்டாரு. அழகர்சாமியை விட 1,50,000 வாக்குகள் அதிகமாக பெற்று மாணிக்கம் தாகூர் எம்பியாவும் ஆனாரு. இந்த முறை ஒரு ஸ்டார் தொகுதியாவே விருதுநகர் வந்து பார்க்கப்படுது. காரணம் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் விஜயபிரபாரன் போட்டியிடுறாரு. பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் வந்து போட்டியிடுறாங்க. அந்த வகையில் ஒரு ஸ்டார் தொகுதியாக விருதுநகர் தொகுதி மாறி இருக்கு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அங்க விஜயபிரபாரனுக்கான களம் எப்படி இருக்கு, அதே போல விருதுநகர் தொகுதி வந்து யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். விஜயபிரபாரனுக்கு இந்த களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக தேமுதிகவுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2009 விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது அதிமுகவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தேமுதிக சார்பாக போட்டியிட்டு 1,25,000 வாக்குகளை வந்து பெற்றாரு. அதுக்கு அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2011 திருப்பரங்குன்றம் மற்றும் விருதுநகர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக தான் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. 2021 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள அருப்புக்கோட்டை தொகுதியில் மட்டும் தேமுதிக போட்டியிட்டு ஒரு 2,500 வாக்குகள் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. தேமுதிகவுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் உள்ள ஒரு தொகுதியாக தான் வந்து விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. அந்த வகையில தான் கடந்த தேர்தலையுமே கூட இந்த தொகுதி வந்து தேமுதிக பெற்று கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வந்து தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி வந்து பெற்றாரு. இந்த முறையுமே கூட விஜயகாந்தோட பையன் விஜயபிரபாகரன் அவர் களத்தில் இறங்குற முதல் தேர்தல் அப்படின்னும் போது அதிமுக கூட்டணியில் தங்களுக்கு கிடைத்த தொகுதிகளிலேயே சாதகமான தொகுதியாக விருதுநகரை பார்ப்பதால் தான் விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரன் வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. இதற்கு தேமுதிகவுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கிற தொகுதி அப்படின்றதையும் தாண்டி விஜயகாந்துக்கு வந்து சொந்த ஊரும் இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர்றதுனால கொஞ்சம் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகான அந்த அனுதாப வாக்குகளும் விஜயபிரபாகரனுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற வகையில தான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் விஜயபிரபாகரன் வந்து களமிறக்கப்பட்டிருக்கார். விஜயபிரபாகரனே நேரடியாக நீங்கள் வந்து எனக்கு வாக்களித்தால் தான் எங்க அப்போட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி வாக்குகள் சேகரிக்கிற விஷயங்களையும் வந்து நம்ம களத்துல வந்து பார்க்க முடியுது. அதையும் தாண்டி அதிமுக கூட்டணியில போட்டியிடுறது அப்படின்றது தேமுதிகவுக்கு இன்னமுமே கூடுதல் பலமாக இருக்கிற விஷயங்களை தான் வந்து கவனிக்க முடியுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதிக்குள்ள வருகின்ற ஒரு 14 லட்சம் வாக்குகள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் வாக்குகள் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் அந்த 2 தொகுதிகளுக்குள்ளே வருது. அந்த 2 தொகுதிகளில் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏக்களா அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. ராஜன் செல்லப்பா மற்றும் ஆர்பி உதயகுமார் அப்படின்னு அதிமுகவோட ஒரு முன்னணி தலைவர்கள் இருவர் அந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏக்களா இருக்கிற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மற்ற 4 தொகுதிகளிலுமே அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதியாகத்தான் விருதுநகர் இருக்கு. அந்த வகையில் அதிமுக கூட்டணியில விஜயபிரபாகரன் போட்டியிடுறது அப்படின்றது விஜயபிரபாகரனுக்கு வந்து இன்னமும் ஒரு கூடுதல் பலமா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். விஜயபிரபாகரனால இந்த தொகுதியில வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா களத்துல உள்ள
தற்போதைய நிலவரப்படி இன்னமும் அதற்கான கூடுதலான உழைப்பு, அதிமுகவினரோட ஒத்துழைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறும் அளவுக்கான ஒரு சாத்தியம் அப்படின்றது இருப்பதாகத்தான் விருதுநகர் தொகுதியிலிருந்து நமக்கு வந்து தகவல்கள் வருது. தற்போதைய நிலவரப்படி அங்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் வந்து தகவல்கள் வருது. மாணிக்கம் தாகூருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு கணிசமான வாக்குகள் உள்ள ஒரு தொகுதியாகத்தான் விருதுநகர் தொகுதி இருக்கு. அதே நிலையில 2 அமைச்சர்கள் வந்து நேரடியாக களத்தில் நிற்கும் தொகுதியாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வந்து இருக்கு. அந்த வகையில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனும் தங்கம் தென்னரசு அப்படின்னு 2 அமைச்சர்களோட தொகுதியா விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இருக்கு அப்படின்ற வகையில திமுகவோட வாக்குகள் மாணிக்கம் தாகூருக்கு வந்து ஒரு கூடுதல் பலமா இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அதே போல மதிமுகவுக்கு அந்த தொகுதியில் இருக்கின்ற கணிசமான வாக்குகள் மாநிமா, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளோட அந்த கூட்டணி கட்சி பலம் அப்படின்றது மாணிக்கம் தாகூருக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. காங்கிரஸ் கட்சி மாணிக்கம் தாகூரோட கடந்த கால எம்பி செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தொகுதியா இருப்பதால விஜயபிரபாரனை விட மாணிக்கம் தாகூருக்கு ஒரு எட்ஜ் அதிகமா இருப்பதா தான் களத்திலிருந்து தகவல்கள் வருது. மாணிக்கம் தாகூருக்கு இன்னமும் கூடுதலாக பலமாக இருக்கின்ற தொகுதியில் இருக்கின்ற விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் வாக்குகள் அப்படின்றது தான் ரொம்பவே முதன்மையா இருக்கு. அதற்கு அடுத்ததான் நாடார், தேவேந்திர குல வேளாளர் உள்ளிட்ட மற்ற சமூகங்களோட வாக்குகள் அப்படின்றது வருது. அந்த வகையில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக இருக்கட்டும், பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமாராக இருக்கட்டும், மாற்று சமூகங்களாக இருப்பதால் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அப்படின்றதும் மாணிக்கம் தாகூருக்கு கூடுதல் பிளஸ்ஸா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2016 தேர்தலில் பாஜக இந்த தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 35,000 அந்த அளவுக்கான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதே போல 2021 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதற்கு உட்பட்ட விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் பாண்டுரங்கன் போட்டியிட்டு 50,000 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இருக்காரு. அந்த வகையில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி எல்லாம் சேர்ந்து பாஜக வேட்பாளர் 50,000 வாக்குகள் அந்த தேர்தலில் வந்து பெற்றிருந்தாரு. அந்த வகையில் பாஜகவுக்கு ரொம்பவே கணிசமான வாக்குகள் இருக்கிற ஒரு தொகுதியாகத்தான் விருதுநகர் தொகுதி வந்து இருக்கு. அதே நிலையில சரத்குமாரை முன்வைத்து சமூகம் சார்ந்து அந்த வாக்குகள் ராதிகா சரத்குமாருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கிறதா தான் நமக்கு வந்து தகவல்கள் வருது. கடந்த கால தேர்தல்களில் அதிமுகவுக்கு விழுந்து கொண்டிருந்த அந்த வாக்குகள் அப்படின்றது இந்த தேர்தலில் பாஜகவுக்கு அதில் பாதி வாக்குகள் அப்படின்றது பிரிந்து பாஜகவிற்கு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருப்பதாகத்தான் நமக்கு வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதே நிலையில் ராதிகா சரத்குமார், விஜயபிரபாரன் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் அந்த சமூக வாக்குகளும் கணிசமான அளவில் பிரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்ற சூழல் தான் தொகுதியில் நிலவுது. அதேவேளை பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்க. பாமகக்கு இந்த தொகுதியில் பெரிய அளவில் செல்வாக்கு. அந்த வகையில் பாஜக அமமுகவுக்கான கணிசமான வாக்குகள், சரத்குமாரை முன்வைத்த அந்த சமூக வாக்குகள் அப்படின்றது ஓரளவுக்கு ராதிகா சரத்குமாருக்கு ஆதரவாக இருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம். 1 முதல் 1.5 லட்சம் வாக்குகள் வரை அவர் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தொகுதியிலிருந்து நமக்கு வந்து தகவல்கள் வருது. அதே நிலையில நாம் தமிழர் கட்சியும் கூட கடந்த முறை வந்து கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் அப்படின்றத பெற்றிருந்தாங்க. தற்போதும் கூட 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட 6 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 94,000 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியுமே கூட கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் அந்த அளவுக்கான வாக்குகள் பெறுவதற்கான தொகுதியாகத்தான் விருதுநகர் தொகுதி இருக்கு. இறுதியாக நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி விஜயபிரபாரனுக்கான அந்த களம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தற்போதைய சூழல்ல 2ஆம் இடத்துல விஜயபிரபாரன் தான் இருக்காரு. அதே வேளையில தீவிரமான முயற்சிகள், கூட்டணி கட்சியினரோட ஒத்துழைப்பு அப்படின்ற விஷயங்கள் இன்னமும் கூடுதலாக இருந்தால் விஜயபிரபாரன் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் களத்திலிருந்து நமக்கு தகவல்கள் வருது. அதே வேளையில இன்னமும் கூட 15 நாள் தேர்தல் பரப்புரை அப்படின்னு இருக்கு. 15 நாள் பரப்புரை, கூட்டங்கள், அதையும் தாண்டி பல பட்டுவாடாக்கள் அப்படின்னு களத்தில் வந்து பல மாற்றங்கள் நிகழலாம். அதனால அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.